சரியான நேரத்துக்கு பத்தியால் யானுனை பலகாலும் பற்றியே மாதிரு புகழ் பாடி முத்தமாறனை பெருவாழ்வின் முத்தியே சேர்வதற்கருள்வாயே உத்தமாயான சர்க்குணநேயா ஒப்பிலா மாமணி கிரிவாசா வித்தகா ஞான சதி நிவாதா வெற்றி வேலாயுத பெருமாளே வெற்றி வேலாயுத பெருமாளே முத்தியே சேர்வதற்கருள்வாயே. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இன்று குரு பூர்ணிமா நிகழ்வு என்பதனால் குரு வணக்கத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குவோம். நம் குருநாதர் நிகழ்ச்சியை தொடங்குவோம். 69வது அமர்வை சரியான நேரத்தில் பழைய முகமும் புதுமுகங்களும் வந்து சேர்ந்தது உற்சாகமாக இருக்கிறது. இன்று சம்பாதி படலமும் மகேந்திர படலமும் 95 பாடல்கள் மீதம் இருக்கின்றன. இந்த 95 பாடல்கள் போன வாரம் முடித்த மாதிரி ஒரு தம்மில் முடித்தோம்னா இன்னைக்கு கிக்குதா காண்டத்தை முடிக்கணும். மழைத்த விண்ணகம் என முழங்கி வானுர இடைத்த வெண்திரைக்கரம் எடுத்து இலங்கையாள் உழைத்தடங்கண்ணி என்று உரைத்திட்டு ஊழின் வந்து அழைப்பதே கடுக்குமோ வாழி நோக்கினார். மழைத்த விண்ணகம் என முழங்கி வானுர இழைத்த வெண்திரைக்கரம் எடுத்து இலங்கையால் உழைத்தடங்கண்ணி என்று உரைத்திட்டு ஊழின் வந்து அழைப்பதே கடுக்குமோ வாழி நோக்கினார். மழைத்த விண்ணகம் என முழங்கி பெருமழையாக பெரிய முகில்கள் சூழ்ந்த வானத்தை போல வானங்கள் இடிப்பதை போல முழங்கியும் தன்னுடைய வானுர எழுதலாகிய திரைக்கடல்களா அலைகளாலே வரிசையாக வந்து வானர்களை பார்த்து சீதையானவள் இலங்கையிலே இருக்கிறார் வாருங்கள் என்று வரிசையாக அழைப்பதை போல உழைத்தடம் கண்ணி இலங்கையார் மானை போன்றதாகிய கண்ணை உடைய சீதை இலங்கையிலே இருக்கிறார் என்று உரைத்திட்டு ஊரின் வந்து வரிசையாக வந்து அழைப்பதே கடுக்கும் அழைப்பதை ஒப்பதாகிய அந்த கடலை நோக்கினார்கள். ஒவ்வொரு அலையாக வந்து வரிசையா வந்து கூப்பிடு கோடி வந்து வாங்க சொன்ன மாதிரி இல்ல, அது சிலப்பதிகாரம். இங்க மிதிலையில வாங்கன்னு நான் செய்த மாதவத்தின் செய்யவது இருந்தால் என செங்கல் மணி கொடிகள் என்று கைகளை நீட்டி செங்கன்மார் ஐயனை வலுவா என்று அழைப்பதை விரிந்து நீர் எண்டிசை மேவி நாடி நீர் பொருந்துதிர் மகேந்திரத்தென்று போக்கிய அருந்துணை கவிகளாம் அளவில் சேனையும் பெருந்திரை கடலென பெரிது கூடிற்றே. விருந்து நீர் எண்டிசை மேவி நாடி நீர் பொருந்துதிர் மகேந்திரத்து என்று போக்கிய அருந்துணை கவிகளாம் அளவில் சேனையும் பெருந்திரை கடல் என பெரிது கூடிற்று. அங்க வந்து நம்ம நாடவிட்ட படத்துல ஆரம்பிக்கிற சமயத்துல ஒரு சைன் ஒரு தெலுங்குக்கு நீங்க படத்துக்கு முன்னாடி ஒரு குரூப் பிரிஞ்சு போகும். அந்த குரூப் இப்போ வந்து சேரும். ரெண்டு வேளம் சைன்யத்தில் ஒரு ஒரு குரூப் பிரிஞ்சு போகும். அந்த குரூப் இப்போ வந்து சேரும். விருந்து நீங்கள் எல்லோரும் ஒரு செக்ஷனை பிரித்து விட்டாங்களே, அந்த செக்ஷன்
நீர் என் திசை மேவி. இந்த தென் பக்கத்துல தென் திசையில என் திசை, தென் திசை தெற்கு பக்கத்துல என் திசை, எல்லா பக்கங்களிலும் போய் தேடி வருவீர் என்று வந்து மகேந்திரத்தில் வந்து சேருங்கள் என்று சொல்லியிருந்த அருந்துணை கவிகள் அந்த வானரங்கள் அளவில் சேனையும் இன்னொரு கடல் மாதிரி வந்து அங்கே சேர்ந்தது. யாவரும் ஒவ்வையின் எளிதின் எய்தினார் பூவரு புரிகுழல் பொருவில் கற்புடை தேவியை காண்கிறார் செய்வதோர்கிறார் நாவுரக் குழலிட நவிகின்றார் அரோ. யாவரும் அவ்வையின் எளிதில் எய்தினார் பூவரு புரிகுழல் பொருளில் கற்புடை தேவியை காண்கிறார் செய்வது ஓர்கிறார் நா உர குழறிட நபில்கின்றார். எல்லோரும் அந்த இடத்துல சுலபமாக வந்து எழுதினார்கள். பூவரு புரிகுழல் பொருளில் கற்புடை தேவியை, யாரும் சீதையை இதுவரையில காணாதவர்களாகி செய்வது ஓர்கிறார், என்ன செய்வது என்பது அறியாதவர்களாகி நா குழற சொல்லத் தொடங்கினார்கள். அற்றது நாள்வரை அவதி காட்சியும் உச்சிலம் இராகவன் உயிரும் கொன்றுமால் கொற்றவன் ஆணையும் குறித்து நின்றனம் இற்றது நம் செயல் இனி என்றெண்ணினார். அற்றது நாள்வரை அவதி காட்சியும் உற்றிலம் ராகவன் உயிரும் கொன்றுமால் கொற்றவன் ஆணையும் குறித்து நின்றான் இற்றது நம் செயல் இனி என்று எண்ணினார். அற்றது நாள்வரை அவதி நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த காலக்கெடுவாகவே 1 மாத காலம் முடிஞ்சுக்கிட்டு கார்த்திகை மாதத்துல இவங்க தேட புறப்பட்டிருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். கார்த்திகை மாதம் முடிஞ்சிருக்கு. அந்த 30 நாள் கெடு முடிந்து விட்டது. காட்சியும் விட்டுதான் இதுவரையிலே சீதையை காணவில்லை. ராகவன் உயிரும் கொன்றுவார். இந்த நாம தேடி கண்டுபிடிக்கவில்லை என்ற செய்தியை கேள்விப்பட்டால் ராகவனும் ராமனும் உயிரை நீத்து விடுவான். நாம் சுக்ரீவனுடைய ஆணையை குறித்து நின்றிருக்கிறோம். இற்றது நம் செயல், இதோடு நாம் செய்வதற்கு வேறு எதுவும் இல்லை என்று சொல்லி இற்றது நம் செயல் இனி என்று எண்ணினார். நாள் வரைங்கிறது நாள் அவதி, வரைநாள் அவதி. வரைந்த நாள் நாளும் இருக்கு, வரையும் இருக்கு, அவதியும் இருக்கு. என்ன அர்த்தம் கேட்கிறேன். இல்ல, அற்றது நாள் வரை நாள் அவதி, நாட்கள் வரை என்று குறித்ததாகிய அவதி. நாள் வரை நாள் வரை இத்தனை நாள் வரை 30 நாள் வரை தேடு அப்படின்னு சொன்னாலே அந்த அருந்தவம் புரிதுமோ அன்னதென்றனின் மருந்தரு நெடுங்கடு உண்டு மாய்துமோ திருந்தியது யாதது செய்து தீர்துமென்று இருந்தனர் தமுயிர் இறுதி எண்ணுவார். அருந்தவம் புரிதுமோ அன்னது அன்றனின் மருந்து அரு கடு உண்டு மாய்துமோ திருந்தியது யாது அது செய்து தீர்து என்று இருந்தனர் தம் உயிர்க்கு இறுதி எண்ணுவார். இங்கே இருந்து நாம தவம் செய்வதா அல்லது மாற்று மருந்து இல்லாததாகிய பெரிய விஷத்தை அருந்தி இறந்து விடுவோம். இதுல செய்யக்கூடிய காரியம் எது? திருந்தியது யார்? இதுல செய்ய தகுந்தது எது? அது செய்து தருவோம். செய்ய தகுந்தது இந்த 2ல ஏதாவது ஒன்று செய்வோம். ஒன்று இங்கேயே இருந்து தவம் செய்வோம். இல்லை என்றால் விஷம் அருந்தி அனைவரும் உயிர் நீப்போம் என்று தம் உயிர்க்கு இறுதி எண்ணுவார் இருந்தார். தன்னுடைய எல்லாரும் உயிரை விட்டுவிடலாம் என்ற எண்ணத்தோடு அங்கே இருந்தார். இறுதி கரைபொரு கடல் அயல் கனகமால் வரை நிறை துவன்றிய என நெடுதி இருந்தவர்க்கு உரை செய்யும் பொருள் உளது என உணர்த்தினான் அரசு இளங்கோள் அறி அயலும் சிந்தையான். அங்கதான் சொல்றான். கரைபொரு கடல் அயல் கனகமால் வரை நிறை துவன்றிய என நெடுது இருந்தவர்க்கு உரை செய்யும் பொருள் உளது என உணர்த்தினான் அரசியலங்கோளரி அயலும் சிந்தையான். அரசியலங்கோளரி இளவரசனும் சிங்கப்பூரனுமாகிய அங்கதன் அயலும் சிந்தையான் வருந்துகின்ற மனத்தை உடையவனாகி கரைபொரு கடல் அயல் கனகமால் வரை நிறை துவன் அப்படியே கடல் போலவும் மலை போலவும் வந்து பெரிய மேறு மலைகள் வரிசையாக வந்து நிறைந்தது போன்ற பெரிய பொன் குன்றங்கள் ஒன்று திரண்டதை போலவும்
வரிசையாக நிறைந்திருக்கின்ற காரணத்தினாலே கடல் போல திரண்டும் இருக்கின்ற அந்த குரங்கு கூட்டத்தை பார்த்து ஒரு விஷயம் சொல்லணும் என்று சொல்லி அங்கதன் ஆரம்பித்தான். நாடி நாம் கொணருதும் நளினத்தாளை வான் மூடிய உலகினை முற்றும் முட்டி என்று ஆடவர் திலகனுக்கு அன்பினார் என பாடமும் விளம்பினம் பழியில் மூழ்குவான். பாடம்னா பெருமைன்னு அர்த்தம். பெருமை பேசுகிறது, டம்பம் ஜம்பாடுகிறது, பாடம் பெருமையாக சொல்லிக்கிறது. இதுவாக தன்னை பற்றி உயர்வாக சொல்லிக்கிறது. நாடி நாம் கொணர்தும் நளித்தாளை தாமரையிலே தோன்றியவளாகி இலக்குமியிலே தோன்ற இப்படி எடுத்துவாங்க. நளினத்தாள் தாமரையிலே நளினம்ங்கிறது தாமரை. நான் தேடி கண்டுபிடித்து கொண்டு வருவோம். வான்மூடிய உலகினை முற்று முட்டி கை வால்டட் சொல்லுவாங்க. ஸ்கை வால்டட் ஓவர் டார்க் டு ஸ்பீ என்று அனிசன் காட்டுவோம். ஸ்கை வால்டட் இந்த இந்த உலகம் வானம் மூடிய உலகை முட்டி எல்லா இடத்திலும் தேடி என்று ஆடவர் திலகனாகிய ராமனுக்கு நாங்கள் அன்புடையவர்களைப் போல எங்களுடைய பாவனையினாலே நாடகத்தால் அடியார் போல நடித்து அப்படி சொல்றாங்க அந்த மாதிரி என்று வீணாக பெருமை பேசினோம். இப்போது பழியிலே மூழ்க போகிறோம். ஆடவர் திலகன் செய்தும் என்று அமைந்தது செய்தி தீர்ந்திலம் நொய்து சென்று உற்றது நுவலகிற்றிலம் எய்து வந்து என்பது ஓர் இறையும் கண்டிலம் உய்தும் என்றால் இது ஓர் உரிமைத்து ஆகுமோ. செய்தும் என்று அமைந்தது செய்து தீர்ந்தோம். நொய்து சென்று உற்றது நுவலகிற்றிலம் எய்தும் வந்து என்பது ஓர் இறையும் கண்டிலம். உய்தும் என்றால் இது ஒரு உரிமைத்தாகும். செய்தும் என்று அமைந்தது செய்வோம் என்று நாங்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தை செய்து முடிக்கவில்லை. நொய்து சென்று வேகமாக சென்று உற்றது நுவரகிற்றிலம் இதை போய் எங்களுக்கு தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதை சொல்லவும் எங்களால் முடியவில்லை. எய்தும் வந்து என்பது ஒரு இறையும் காணலம். இல்லை ஒருவேளை சீதையை போன தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையாவது இருக்கானா கொஞ்சம் கூட இல்லை. உய்தும் என்றால் இது உரிமைத்தாகும். இது தகுதியாகும். நாம் செய்து கொண்ட நட்புக்கு ஒப்பானதாகும், தகுந்ததாகும். நாம் இதுலேருந்து தப்பித்து பிழைத்து உயிர் பிடித்து வாழ்தல் இதற்கு மேல் முறைமையாகும். எந்தையும் முனியும் எம்மிரை ராமனும் சிந்தனை வருந்தும் அச்செய்கை காண்புரேன் நுந்துவன் உயிரினை நுணங்கு கேள்வியே முந்தியின் முற்றது புகழ்வீர் ஆம் என்றான். நுந்து அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கும்போது எனக்கு உபயசாந்த ஞாபகம் வருது. மீனாட்சி சுந்தரம் பிள்ளையோடைய மரணப்படுக்கை அவரை இதில் அடுத்த சமயத்தில் ஒரு ஏதோ தேவாரம் என்னமோ படிக்கிறார். நோயுற்று மூத்து முந்து வென்று நோயுற்று மூத்து முந்து சொல் அதை படிச்சுட்டே வந்தேன். இந்த முந்துங்கிற சொல்லுக்கு பொறுப்பு முடியல. அவரு 14-15 வயசு. இவர் சந்தேகருக்கு 14-15 வயசு. இவர் மரணப்படுக்கையில் இருக்கார். டெத் பெட். அந்த நேரத்தில் நுந்துங்கிற வார்த்தைக்கு தயங்கிறத பார்த்து பொருள் சொன்னாராம். வெறுத்து செலுத்தப்பட்டிருக்கு. நுந்து வெறுத்து செலுத்தப்பட்ட அப்படின்னு அர்த்தம். இது விடுதல் அப்படின்னு. முந்துவன் உயிரை விடுவேன். எந்தையும் முனியும் சுக்ரீவனுக்கு கோபம் வரும். என் இறை ராமனும் சிந்தனை வரும். ராமனுக்கும் மனத்தில் வருத்தம் உண்டாகும். இந்த இரண்டையும் என்னால் காண சகிக்காது. ஆகவே நான் உயிரை விடுகிறேன். நுணங்கு கல்வி எல்லோரும் நன்கு கற்றவர்களே புந்தியில் உற்று இதை பற்றி நீங்கள் உங்களுடைய புத்தியிலே ஆராய்ந்து உற்றது புகழ்வீர் செய்ய தகுந்ததை சொல்வீர்களாக சொல்லுவோம்.
விழுமியது உரைத்தனை விஷயம் வீற்றிருந்து எழுவடும் மலையொடும் இகழும் தோழினாய் அழுதுமோ இருந்து நம் அன்பு பாழ்பட தொழுதுமோ சென்று என சாம்பன் சொல்லினான். ஜாம்பவான் சொல்றான், விழுமியது உரைத்தனை. சொன்னது நல்ல செய்ய தகுந்த சிறப்பான சொற்களை சொன்னாய், விழுமிய செய்தியை சொன்னாய். விஜயம் வீட்டிலிருந்து எழுவடும் மலையோடும் இகழும் தோழினான். தூண் போலவும் மலை போலவும் இருக்கக்கூடிய பெருந்தோளை உடையவனே, விஜயம் வீட்டிற்கும் தோளை உடையவனே, நாம் அழுதுமோ இருந்து இப்படி நாம் காணவில்லை என்று சொல்லி நாம் நம்மால் தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை, இவ்வளவு சூழ்நிலைத்து கிளம்பினோமே நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதை சொல்லி நம்முடைய அன்பு பாழ்பட போய் இங்கே இருந்து அழுவோமோ அல்ல அங்கே போய் நம்முடைய அன்பு பாழ்படுமாறு சொல்லி தொழுவோமோ, என்ன செய்வதற்கு என்ன இருக்கிறது என்று ஜாம்பவான் சொல்கிறார். மீண்டும் இனி ஒன்று நாம் விளம்பரம் மிக்கது ஏன் மாண்டருவது நாம் என வலித்தனம் ஆண்தகை அரசு இலக்குமர அன்னது வேண்டது என் உயிர்க்கு உறுதி வேண்டுமா. மீண்டும் இனி ஒன்று நாம் விளம்ப மிக்கது ஏன், இதுக்கு மேல சொல்ல வேண்டிய விஷயம் என்ன இருக்கு. மாண்டுருவது நலம் என வலித்தனம், இறப்பது நல்லது என்று தீர்மானித்தோம். ஆண்டகை அரசு இளங்குமாரா தனது வேண்டலின் நின் உயிருக்கு உறுதி இருக்கிறார். நீ அரசு இளங்குமார், நீ இப்படி சொல்லக்கூடாது, நீ உயிர் விடக்கூடாது. ஆண்தகை அரசு இளங்குமர அன்னது வேண்டலின் ஆக இந்த உயிர்க்கு இறுதி என்பது வேண்டுமானால் உன் உயிருக்கு உறுதி வேண்டுமா, நீ உயிரோடு இருக்க வேண்டும். வலியுறுத்த தொடங்குகிறான். நாங்களும் மாண்டு போகிறோம், ஆனா நீ மாளக்கூடாது. நாங்க மாளுகிறோம், நீ போக, நீ வீட்டுக்கு போ என்று அவன் உரைத்ததும் இருந்த வாதிசை குன்று உழந்தன போவு தொழிலில் ஒன்று நீர் மடியை யான் போவேனே அது நன்றதோ உலகும் நயக்கர் பாதகம் என்று அவன் உரைத்ததும் இருந்த வாலிசையை குன்று உழந்தன வளர் கோவு தோழி நீர் ஒன்றி நீர் மடிய யான் போவனேன் அது நன்றதோ உலகமும் நயக்கர் பாலதோ இன்னும் முடியல என்று அவன் சொன்னதும் வாலிசையாகிய அங்கதன், குன்றென வளர்ந்த பெருந்தோள்களை உடையவர்களே, நீங்கள் எல்லாரும் இறந்துபட நான் மட்டும் தனித்து போவேனே என்றால் அது சரியா, அது நன்றதோ, உலகம் ஏற்றுக்கொள்ளுமா அதை? இந்த காரணம் இருக்கு. சான்றவர் பழி உரைக்கு அஞ்சி தன் உயிர் போன்றவர் மனிதர போன்றுதான் என ஆன்றவர் அறைதல் முன்னம் யான் வான் தொடர்பு என மறித்தும் கூறுவான் என்று மறித்தும் கூறுவான். திரும்பி சொன்னான், சான்றவர் பழி உரைக்கு அஞ்சி தன் உயிர் போன்றவர் மனிதர போந்துள்ளார் என ஆன்ற பேர் உலகுளோர் அடைதல் முன்னம் யான் வான் தொடர்புவன் என மறித்தும் கூறுவான். சான்றோர்கள் பழிச்சொல்லுக்கு அஞ்சி தன் உயிர் போன்ற துணைவர்கள் அங்கே உயிர் விட்டு விடவும் இவன் மட்டும் இங்கே தப்பித்துக் கொண்டு தனியாக வந்து விட்டான் என்று உலகத்திலே உள்ளவர்களெல்லாம் தூக்குவார்கள். அந்த பழிச்சொல் வந்து நேர்வதற்கு எனக்கு வந்து சேர்வதற்கு முன்னால் நான் உயிரை விட்டு வானடைவதே மேன்மையானது என்று மறுபடியும் சொல்லுவான். எல்லையினம் இறுதி தாய்க்கும் எந்தைக்கும் யாவரேனும் சொல்லவும் கூடும் கேட்டால் துஞ்சவும் அடுக்கும் கண்ட விதியும் இதயப்போவும் வீவது தின்னம் அச்சொல் மந்தத்தை அயோத்திக்கால் வாழ்வரோ பரதன் மற்றோர். இப்போ அங்கதான் வந்து என்னுடைய எஃபெக்டெல்லாம் இதனால விளையக்கூடிய எஃபெக்ட் எங்களுடைய ஃபெயில்யூர், இந்த ஃபெயில்யூர்னால ஏற்படக்கூடிய என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படும் என்பதை விரித்து சொல்கிறான். எல்லை நம் இறுதி யாய்க்கும் எந்தைக்கும் யாவரேனும் சொல்லவும் கூடும். நம்ம எல்லாரும் ஒன்றா உயிர் விட்டுருவோம். அப்போ செய்தி அங்கே போகணும் இல்லையா, யாரான்னு சொல்லுவாங்க, யாவரேனும் சொல்லவும் கூடும். யாராலும் போய் இந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உயிர் விட்டாங்க என்று சொல்லக்கூடும். ஆனால் ஒன்று கேட்டால் துஞ்சவும் எடுக்கும், அவர்கள் மாண்டு போகவும் கூடும்.
கண்ட வில்லியும் அதை 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 கண்ட துஞ்சன்னா தூங்கன்னு தான் அர்த்தம். துஞ்சுதல்ங்கிற துஞ்சுதல்ல உயிர் நீத்தல் ஒரு பொருள் இல்ல ஒரு பொருள் இருக்கு, பட் அது வந்து தூக்கம் தான் தூக்கம்ங்கிறது ஒரு வழக்கமான பொருள். உறக்கம். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ஸ்ல துஞ்சல் இறத்தல்ங்கிறாங்க. கண் தூஞ்சுதல் அப்படின்னு சொன்னா தூங்குதல், உறங்குதல். உறக்கம் அப்படிங்கிற பொருள்ல நீண்ட உறக்கம் தான் அந்த இதாயிடுது. அல்ல, உறக்கம் அப்படிங்கிறத திருக்குறள்ல வந்து தூக்கம்ங்கிற பொருள் வந்து ஸ்லீப் கிடையாது. அதுக்கு வந்து டெஃபர் அப்படின்னு தான் அர்த்தம். தூங்குதல், தூங்குக தூங்கி செய்ய தேய்ச்சப்பாறை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது டெஃபர்னு தான் அர்த்தம். அதுக்கு வந்து தூங்குறதுன்னு அர்த்தம் கிடையாது. உறக்கம் தான் உறங்குவது போதும் சாய்க்காது, உறங்கு விழிப்பது போதும் பிழைப்பது. இந்த மாதிரி இதெல்லாம் உறங்குதல்னு தான் சொல்லுவாங்க. உறங்குகின்ற கும்பகர்ணம் உங்களாக வாழலாம். அந்த 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 உறக்கத்துக்கும் அது உண்டு. இந்த நீங்க சொல்ற மாதிரி கண்ணோட சேர்ந்து வரும்போது கண் துஞ்சார் அந்த மாதிரி வரும்போது அதுக்கு வந்து தூக்கம் அப்படிங்கிற கண் துஞ்சார் எதுக்கு அந்த துஞ்சுதல் பர்டிகுலரா எதுக்காக அந்த இதுல சொன்னா சங்க இலக்கியத்துல பல இடத்துல குளமுற்றத்து துஞ்சிய எல்லாருமே அதாவது தூக்கம்ங்கிற அர்த்தத்தில் நிறைய இடத்துல பயன்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த குளமுற்றத்து துஞ்சியும் போது அங்க வந்து இறந்தாங்கிற அர்த்தம். பொதுவா அந்த இதெல்லாம் நெய்தல் எல்லாம் வரும்போது காதல் நான் பிரிஞ்சிருக்கும் போது ஊர் முழுக்க தூங்குதே அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல எல்லாம் துஞ்சுதல்ங்கிற வார்த்தை பயன்படுது. அதனால இங்க வந்து இறத்தல் அவங்க வந்து இறக்கவும் கூடும். கண்ட வில்லியும் அதை கண்ட ராமனும் இளைய கோவும் லக்ஷ்மணனும் வீவது தினம் அவர்களும் இறப்பது. அவர்கள் அப்படி இறந்து விட்டால் மல்லல் நீர் அயோத்தி அந்த அச்சொல் மல்லல் நீர் அயோத்தி புக்கால் செய்தி போய் அயோத்திக்கு சேர்ந்தால் வாழ்வரோ பரதன் மற்றோர். இதனால எவ்வளவு பெரிய ரெப்பர்கஷன்ஸ் எல்லாம் ஏற்பட போறது, எவ்வளவு பெரிய பின்விளைவுகள்லாம் ஏற்பட போகிறது என்று சொல்லி விரிக்கிறாங்க. பரதனும் பின்னும் பயந்தெடுத்தவரும் ஊரும் சரதமே முடிவர். கெட்டேன் சரகியன் உலகம் சாற்றும் விரத மாதவத்தை மிக்க விளக்கினால் உலகத்து யாருக்கும் கரை தெருவு இல்லாத துன்பம் விளைத்தவர் விளைந்தவர் என கதவிட்டார். விளைந்தவானாக்க விளைந்தாறு பரதனும் பின்னுலோனும் பயந்தெடுத்தவரும் ஊரும் சரதமே முடிவர். கெட்டேன் சனகி என்னும் உலகம் சாற்றும் விரத மாதவத்தில் மிக்க விளக்கினால் உலகத்து யாவர்க்கும் கரை தரிவு இல்லா துன்பம் விளைந்தவா என கலந்தான் என்று கலங்கினான். பரதன் சத்ருக்ன பின்னுருவர் சத்ருக்ன பயந்தெடுத்தவர் அவர்கள் தாய்மார்களும் ஊரும் அயோத்தி மாநகரும் சரதமே முடிவர், நிச்சயமாக முடித்து தீர்வார்கள். கெட்டேன் நான் அழிந்தேன். யாரால? ஜானகி என்று சொல் உலகம் சாற்றும் விரத மாதவத்தின் மிக்க குத்து விளக்கினார். விரதம் பூண்டவளாகிய பெரிய தவத்தை உடையவளாகிய ஜானகி என்று விளக்கினாலே உலகிற்கு துன்பம் கரை தெளிவு இல்லாத துன்பம் விளைந்தது என்ன என்னோ அப்படிங்கிற பொருளை தான் விளைந்தவா அப்படின்னு விளைந்து விட்டதே இப்படியும் ஆயிற்றே என்று கலுந்தான் என்று வருந்தினான். சீதை காரணமாக இப்படி ஒரு துன்பத்தை நான் வரவழைத்து விட்டேன் தானே சொல்லலாம். இல்ல சீதையின் காரணமாகவும் இப்படி நேர்ந்ததே, அதனால விளக்கு நாங்க சொன்னோம். இந்த பரதன் வரும்போது ஒரு எதிரி எப்படி வருது? பொறுப்பு உரல் வயலத்தின் தோல் ஒரு சினத்து ஆழி போல்வான் தரிப்பு இயலாது உரைத்த மாற்றம் தடுப்ப தகைத்தது ஆய நெருப்பையே விளைத்த போல நெஞ்சமும் மருக கேட்டு உறுப்பினால் அவனை நோக்கி விளம்பினான் என்கின் வேந்தன். எங்கு அப்படின்னா கரடின்னு அர்த்தம். இனிமே இந்த எங்கு நிறைய பார்க்க போறோம்.
கரடின்னு ஜாம்பா. பொறுப்புழர் வைரத்தின்தோள் ஒரு சினத்து ஆழி போல்வான் தரிப்பு இல்லாது உரைத்த மாற்றம் தடுப்பு அருந்தகைத்த ஆய நெருப்பையே விளைத்த போல நெஞ்சமும் மருக கேட்டு விருப்பினால் அவனை நோக்கி விளம்பினன் என்கின்றேன். கரடிக்கு அரசனாகிய ஜாம்பவான் உறுதியான வலிய தோள்களை உடைய சிங்கம் போன்றவனாகிய அங்கதன் உரைத்த சொல் நெஞ்சிலே துன்ப நெருப்பை விளைவித்தது போல நெஞ்சம் கலக்கம் உண்டாக முடியாது. அதை கேட்டு அப்ப அந்த கலக்கத்திலே அவனை அன்போடு நோக்கி விருப்பினால் அவனை அன்போடு நோக்கி விளம்பினான் என்கின்ற கரடியின் வேந்தனாகிய ஜாம்பவான் அன்போடு சொல்ல ஆரம்பித்தான். என்ன சொன்னான்? நீயும் என் தாதையும் நீங்க நீ குலத்தாயும் வந்தவரோடும் தனையர் இல்லையா ஆயது கருதினம் அன்னது அன்று எனின் நாயகர் இறுதியும் நவிலர் பாலதோ. நீயும் நின் தாதையும் நீங்க நின் குலத்தாயும் வந்தவரோடும் தனையர் இல்லையா ஆயது கருதினம் அன்னது அன்றனின் நாயகர் இறுதியும் நவிலர் பாலதோ. நீயும் நின் தாதையும் நீங்க உன்னையும் சுக்ரீவனையும் விட்டா உன் குலத்தாயம் வந்தவரோடு உன்னுடைய பரம்பரையில வந்தவர்களுக்கு தனையர் இல்லையா? இப்போது புதல்வர்கள் யாரும் இல்லை. சுக்ரீவனுக்கு இது வரையில சந்ததி கிடையாது. அங்கதன் நீயும் ரொம்ப சின்னம். உங்களுக்கு இது அங்கதனை விட்டா இப்போது அந்த குலத்துக்கு அரசுரிமை உடையவன் யாரும் இல்லை. அதை நினைத்தேன். அன்னது அன்றனின் அது மட்டுமே இல்லாமல் தலைவனுடைய அழிவை தாங்கிக் கொண்டிருக்க முடியுமா? தலைவன் தான் உயிரை விடுகிறேன் என்று சொல்ல தான் அதை கேட்டு ஒருவனால் அடியன் சகித்துக் கொண்டிருக்க முடியுமா? குரல் சொல்ல புறந்தார் கண்ணீர் புறந்தார் கண்ணீர் மொழிக சாகிப்பின் சாக்காடு இறந்து கோழ்ந்த கதுரை. இறை தன்னுடைய அரசனுடைய இறப்பு நேருமே ஆனால் விரைந்து சென்று தான் ஏற்றுக்கொள்ள குரல் இருக்காது. நான் சொன்னது வந்து அரசன் கண்ணீர் மல்க சாவதுதான் ஒரு பெருமை. ஏகு நீ அவ்வழி எய்தி இவ்வழி தோகையும் கண்டிலாவகையும் சொல்லி எம் சாகையும் உணர்த்துதி தவிர்த்து சோகம் போர் வகையாய் என்றனன் வரம்பையில் ஆற்றலார். ஏகுனி அவ்வழி எய்தி இவ்வழி தோகையை கண்டிலா வகையும் சொல்லி எம் சாகையும் உணர்த்துதி தவிர்த்தி சோகம் போர் வகையாய் என்றனன் வரம்பில் ஆற்றல். வரம்பில் ஆற்றலானாகிய எல்லையற்ற ஆற்றல் உடையவனாகிய ஜாம்பவான் ஏகுனி அவ்வழி நீ அவர்களுக்கு திரும்பி போய் இவ்வழி தோகையை கண்டிலா வகை சொல்லி ஜானகி சீதையை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதை சொல்லி நாங்களெல்லாம் இறந்து விட்டோம் என்பதையும் சொல்லி எம் சாகையும் எம் சாகைனாக்க நாங்கள் இறந்ததையும் உணர்த்துதி தவிர்த்தி சோகத்தை விடுவாயாக போர் வகையாக போர் வெற்றி கொண்டவர்கள் என்று வரம்பில் ஆற்றலாகிய ஜாம்பவான் சொன்னான். அவன் அவை உரைத்த பின் அனுமன் சொல்லுவான் கோணம் மூன்றிலும் ஒரு புலையில் துக்கிலும் கவனம் மாண்டவர் என கருத்திலார் என கவன வேகத்திலே சலித்தீரோ என்றான். அவன் அவை உரைத்த பின் அனுமன் சொல்லுவான் புவனம் மூன்றிலும் ஒரு புடையில் புக்கிலம் கவனம் மாண்டவர் என கருத்திலார் என கவன வேகத்தினீர் சலித்தீரோ என்றான். அவன் இவ்வாறு சொன்ன பிறகு அங்கதான் இவ்வாறு சொல்லி அதற்கு பதில் உரையாக ஜாம்பவான் இதையெல்லாம் சொல்லி அனுமன் எழுந்து பேச தொடங்குகிறான். புவனம் மூன்றிலும் ஒரு புடையில் புக்கிலம். நாம என்ன இந்த உலகத்துல எல்லா பக்கத்தையும் தேடி முடிச்சிட்டோமா? நமக்கு தேட வேண்டிய இடம் இன்னும் எவ்வளவு பாக்கி இருக்கு? இன்னும் தேடி முடிச்சாச்சா எல்லா இடத்தையும்? இல்லையே. புவனம் மூன்றிலும் ஒரு புடையில் புக்கிலம் கவனம் மாண்டவர் செல்லும் வேகம் குறைந்தவர்களைப் போல கருத்திலார் என சிந்தனை அழிந்தவர்களைப் போல தவன வேகத்தினீர்
காற்று வேகத்தை உடையவர்களாக, காற்றை போல வேகத்தை உடையவர்களாகிய நீங்கள் சலித்தீரும், அதற்குள்ளே களைத்து விட்டீர்கள். கவனத்துக்கு வந்து சூரியன் சூரியனை போன்ற வேகம் உடையவனாக காற்று இல்லை, சூரியன். சூரியன் பவனம்ங்கிறது தானே காட்டு. பவனம் தான். கவனம் எனக்கு கவனம் நான் முதல் தடவை தான் கவனம் வந்து சூரியன் தான் இருக்கா? இங்க சூரியன் தான். சூரியன் தான் இருக்கு. சூரியன் தவண வேகத்தினே சூரியனை போன்ற வேகம் உடையவர்களே, அதற்குள்ளே சலித்து விட்டீர்களா? அதுக்கப்புறம் பின்னரும் கூறுவான் கிளத்தில் வானத்தில் பொன்வரை குடுமியில் புறத்துள் அண்டத்தில் நன்னுதல் தேவியை காண்டும் நாம் எனில் சொன்ன நாள் அவதியை இறைவன் சொல்லுமோ. கிளாசிக் பாயிண்ட். பின்னரும் கூறுவான். அவனா வெப்பம்னு அர்த்தம். சூரியனுக்கு ஆகிவிட ஒரு பாட்டு உதாரணம் எடுத்துருக்காங்க. தவன மாபசி உடையவன் அப்படின்னு குண்டோதரனை பத்தி இல்ல திருவிழா. தவன மாபசினா எரிக்கின்ற பெரிய பசியை உடைய குண்டோதரன் அப்படிங்கிற. பின்னரும் கூறுவான் நிலத்தில் வானத்தில் பொன்வரை குடுமியில் புறத்துள் அண்டத்தில் நல்லுதல் தேவியை காண்டு நாம் எனில் சொன்ன நாள் அவதி இறைவன் என்னுமோ. நிலத்திலோ பெரிய பாதாள லோகத்திலோ வானத்திலோ பொன்வரை குடுமியில் எங்கேயாவது மலைகளிலோ அண்டத்தின் புறத்திலோ ஏதாவது ஒரு இடத்துல நாம் தேவியை கண்டுவிட்டோம் என்றால், ஏன்டா 31 நாள் கழிச்சு வந்து சொன்னீங்க, 30 நாள் கழிச்சு வந்து சொன்னீங்க அப்படின்னு அந்த டைம் ஷெடியூலை பற்றி யாரும் கவலைப்படுவாங்களா? டைம் ஸ்கேலெல்லாம் எங்கே போச்சு? அப்போ தேடி ஜெயத்தோடு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் பேச்சுக்கே இடம் இல்லைடா. பல ப்ராஜெக்ட் தான் நடக்கும். பாரில் நிறுத்துற பேச்சே கிடையாது. பாரில் நிறுத்துற பேச்சே கிடையாது. நாடுதலே நலம் இன்னும் நாடி அத்தோடு குழலிடன் துயரின் சென்று அமர் வீடிய சடாயுவை போல வீடுதல் பாடவம் அல்லது பழியுற்று ஆம் என்றான். நாடுதலே நலம் இன்னும் நாடி அத்தோடு அலர் குழல் தன் துயரின் சென்று அமர் வீடிய சடாயுவை போல வீடுதல் பாடவம் அல்லது பழியிற்றான். பாடவம்னா பெருமை. நாடுதலே நலம், இன்னும் தேடுவதே நல்லது. அப்படி தேடி அந்த பூக்களை சூடியவளாகிய தோடு அல்லர் குழல் சூடியவளாகிய அவளுடைய சீதையின் துயரத்தினாலே பின் சென்று உயிர் விட்ட ஜடாயுவை போல உயிர் விடுவதே நலமும். இந்த குறிப்பு வந்து எதுக்காக அப்படின்னு சொன்னா, அங்க மேல சம்பாதி கேட்டுருக்கான். சம்பாதியை கீழே வரவழைக்கணும். எப்படி வரவழைக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. சம்பாதியோ இறகு கரிந்த பறவை, அது நடந்து வரணும் மேலேருந்து. வால்மீகி இதுக்கு ஒரு பெரிய காரணம் கற்பித்தார். வால்மீகி என்ன பண்ணாருன்னு சொன்னா, இவங்க அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து பிரயோகபேசம் பண்ணலாம். பிரயோகபேசம் தற்கொலை, இந்த மாதிரி உயிர் விடுவது போல தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று எண்ணவும், அங்கே இவர்கள் இத்தனை பேர் உயிர்விடப் போகிறார்கள், நான் நெடுநாள் இவ்வளவு நாள் நான் பட்டினி கிடந்திருக்கேன், எனக்கு நெடுநாள் உண்ணுவதற்கு உணவு கிடைக்க போகிறது அப்படின்னு சம்பாதி இறங்கி வரான். அந்த ரீசன் அப்படியே மாத்தினான், அப்படியே திருப்பினான். இங்க ஹனுமார் உட்பட அங்க வந்து ஹனுமார் தான் அங்க மறுக்கிறார். அங்க வந்து எல்லாருமே இன் ஃபேவர் ஆஃப் சூசைட் இருந்த சமயத்துல அந்த சந்தர்ப்பத்தை அப்படியே மாத்தாங்க. அதுக்கு பின்னால அவரை கொண்டாட இருந்த ராட்சசம் ஒருத்தன் வந்துட்டான், சம்பாதி ஒரு வரத்தை பார்த்து அந்த ஜடாயு மாதிரி நம்ம உயிரை விட்டா தேவை அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் ஜடாயு எப்படிங்கிறதா நம்ம கேட்கும், அப்படி போகும். அதுக்கு பதில் அதை கட் பண்ணி, அதை அத்தனையும் கட் பண்ணி இங்கே உணவு முடிச்சு போடலாம். நாடுதலே நலம் இன்னும் நாடி அத்தோடலர் குழிதன் துயர் சென்று அமர் வீடிய சடாயுவை போல் வீடுதல் பாடம்.
ஜடாயு மாதிரி விட்டா ஜடாயு மாதிரி உயிரோடணும். எதுல? காரியம் செய்யும் பொழுது. சும்மா வாரம் உட்காந்து உயிர் விடக்கூடாது. சும்மா வாரம் உட்காந்து உயிர் விடல அர்த்தம் இல்லை. ஜடாயு மாதிரி செயல்ல இருக்கும்போது உயிர் விடணும். அதுதான் பெருமை. அப்படி இல்லாதது பழி என்று சொல்லி பாடவம் அதே வார்த்தை வந்து அங்கதன் சொன்னது பாடவம் விளம்பினம் அப்படின்னு பாடவம் அல்லது பழியிற்று பெருமை. அது பெருமைன்னு சொன்னீங்க, இதுவும் பெருமை கிடையாது அப்படின்னு அதாவது உயிர் விடுறது பெருமை கிடையாது, போய் தேடுறதுதான் பெருமை. என்றலும் கேட்டனன் எருவை வேந்தன் தன் பின் துணை ஆகிய பிழைப்பியில் வாய்மையான் ஒன்றினன் என்ற சொல் புலம்பும் நெஞ்சினன் குன்றென நடந்து அவர் குறுகல் மேயினான். அவர் குறுகல், அவரை குறுகல், அவர் குறுகல் அப்படின்னு போடும்போது அந்த இக்கனா கூட சேரும்போது அவரை அப்படிங்கிறது. என்றலும் கேட்டனன் என்று சொல்லதை எருவை வேந்தனன் கழுகரசனாகிய சம்பாதி கேட்டான். தன் பின்துணையாகிய பிழைப்பில் வாமியான் சத்தியம் தவறாதவனாகிய தன்னுடைய தம்பியாகிய ஜடாயுவானவன் இறந்தான் என்ற சொல்லை கேட்டான். உடனே புலம்புகின்ற நெஞ்சவனாகி குன்று என நடந்து அவர் குறுகல் மேகினான். குன்று போல நடந்து வந்தானாம். அந்த குன்று எப்படி இருந்தது பின்னால் அடுத்து பார்க்க. முறையுடை எம்பியார் முடித்தவா என பறையீடு நெஞ்சினன் பதைக்கும் மேனியன் இறையுடை குலிசவேல் எரிதலால் முனம் சிறை அரு மலை என செல்லும் செய்கையான். முறையுடை எம்பியார் முடிந்தவா, அங்க பார்த்தோமே முடிந்தவா. முறையுடை எம்பியார் முடிந்தவா என பறையிடு நெஞ்சினான். என்னுடைய தம்பி இறந்தான் என்ற செய்தியும் கேட்க நேர்ந்ததே என்று பதைக்கின்ற நெஞ்சோடு பறையிடு நெஞ்சினன் ஒட்டுகின்ற பறக்கொற்ற மாதிரி இதயம் துடிக்கிறது. பதைக்கும் மேனியம் உடல் எல்லாம் பதைக்கிறது. இறையிடை குளிசவேல் எரிதலால் முனம் சிறையடு மலை என செல்லும் செய்கையான். பழைய காலத்துல மலைகளுக்கெல்லாம் சிறகு இருந்தது. அந்த சிறகுகளை எல்லாம் இந்திரன் வெட்டி விட்டுனான். குலிசம்ங்கிறது வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுதத்தால இந்திரன் வெட்டி விட்ட காரணத்தினால விடுபட்ட மலை ஒன்று நடந்து வருவது போல நடந்து வந்தான். இதே ஓமை வந்து ஜடாயுனுடைய சிறையை வெட்டும் போது சொன்னேன். விண்ணோர் வேந்தன் குலிசவேரியை அற்று விழுந்தவர் குன்றின் விழுந்தான் அப்படின்னு. மிடலுடை எம்பியை வீட்டுன் வெஞ்சின படையுளர் ஆயினார் பாரியார் என உடலினை வழிந்து போய் உபரி நீர் உக கடலினை புறையுறும் அருவி கண்ணினார். மிடலுடைய எம்பியை வீட்டும் வெஞ்சின படையுளர் ஆயினர் பாரு யார் என உடலினை வழிந்து போய் ஒரு நீர் உக கடலினை புறையிடும் அருவி கண்ணினான். கண்ணிலிருந்து வழிகின்ற நீரானது அவனுடைய உடலை கடந்து போய் கடலை போய் சேருகிறது. அப்படி கண்ணீர் பெருக்கிக் கொண்டு வலிமை பொருந்திய என் தம்பியை வெட்டி வீழ்த்தும் அளவுக்கான ஆற்றலுடைய ஆயுதத்தை உடையவன் படையுளார் ஆயினர் பாரில் யார், யாருக்கு அவ்வளவு பெரிய வலிமை இருந்தது, அவ்வளவு பெரிய ஆயுத பலம் யாருக்கு இருந்தது என்று கேட்கவும். உழும் கதிர் மணி அணி உமிழும் மின்னினான் மழுங்கிய நெடுங்கலின் வழங்கும் மாறியான் துணுங்குவான் அழுங்கினான் குடவீதி மீதில் முழங்கி வந்து இழிவது ஓர் முகிலும் போல்கின்றான். உழும் கதிர்மணி அணி உமிழும் எண்ணினான் மழுங்கிய நெடுங்கலின் வழங்கும் மாறியான் புழுங்குவான் அழுங்கினான் புடவி மீதில் முழங்கி வந்து இழிவது ஓர் முகிலும் போல்கின்றான். அவனிடத்துல மின்னல் இருந்தது, குரலை இடியாக இருந்தது. உழும் கதிர்மணி அணி உமிழும் எண்ணினான். அவனுடைய அணிந்திருக்கிற ரத்னஹாரங்களிலே மின்னுகின்ற மின்னலையும் மழுங்கிய நெடுங்கலின் வழங்கும் மாறியான். அங்கே மழையும் பெய்து கொண்டிருந்தது. புழுங்குவான் அழுங்கினால்
எப்படி புடவி மீதில் உலகத்தின் மேலே பூமியின் மேலே வந்து தங்கியவன் ஒரு மேகத்தை போல குரலினாலே, கண் அழுகையினாலே, மணி ஒலியினாலே மேகத்தை ஒத்து எல்லாம் இருக்குது. வள்ளியும் மரங்களும் மலையும் மண்ணுற தெள்ளு நுண் பொடிபட கடிது செல்கின்றான் தள்ளுவன் கால்புற தரணியில் தவள் வெள்ளியம் பெருமலை பொருவு மேனியாம். வள்ளியும் மரங்களும் மலையும் மண்ணுற தெள்ளு நுண் பொடிபட கடிது செல்கின்றான் தள்ளுவன் கால் புற தரணியில் தவள் வெள்ளியம் பெருமலை பொருவு மேனியாம். இது இன்னொரு கதை. வள்ளியும் கொடிகளும் மரங்களும் மலையும் மண்ணுற, கொடி மரம் மலைகள் எல்லாம் மண்ணில் வந்து விழுமாறு, தெள்ளு நுண் பொடிபட எல்லாம் பொடியாக போகுமாறு கடிது செல்கின்றான், வேகமாக வருகின்றான். எப்படின்னா திரிகூட மேரு சிகரத்தை ஆதிசேஷன் வந்து மூடவும், வாயுவுக்கும் ஆதிசேஷனுக்கும் பெரிய போட்டி ஏற்பட்ட சமயத்தில் கொஞ்சம் ஆதிசேஷன் தளர்ந்த சமயத்தில் வாயு அந்த மேரு சிகரத்தில் ஒரு பகுதியை பிடுங்கி கொண்டு வந்து கடலில் வீசினது என்று திரிகூட மலையாக அது விழுந்தது என்று சொல்லுவாங்க இல்லையா. அந்த அந்த மலையை போல மேரு மலை காற்றாலே அடித்து கொண்டு வந்து விழப்ப கால் தள்ளுவன் கால் புற தன்னையில் தவறு. அப்படி காற்றாலே அடித்து வீசப்பட்ட மேரு மலை. நீர்மலை பொன்மலைன்னு சொல்லுவாங்க. வெள்ளி மலையும் அதேதான். கைலங்கிரி அது மேருங்கிறதுக்கு சரியான டெஃபினேஷன் கிடையாது. மேருக்கு சரியான டெஃபினேஷன் இதுதான் அப்படிங்கிறது நமக்கு இல்லை. எங்கே எது அந்த மேரு மலைங்கிறது தெரியல. மருந்து மலை படத்தில் வர சமயத்தில் தான் இந்த டோப்போகிராஃபி எல்லாம் சொல்லி வருவோம். அதில் உத்தரபூர்வெல்லாம் தாண்டி போய் அதுக்கும் எல்லாத்தையும் தாண்டி கைலாய மலையை தாண்டி உத்தரபூர்வை தாண்டி அதுக்கு பின்னால் தான் மருந்து மலை இருக்குங்க. அதெல்லாம் மேருவெல்லாம் கடந்து போவாங்க. ஸோ எது வந்து மேரு மலைங்கிறது தெரியல. பை டிஃபால்ட் மேரு அப்படின்னு சொன்னால் கைலாயம் அல்லது பெரிய மலை. தரணியில் தவழ் வெள்ளியம் பெருமலை பொருவு மேனியான். மலை ஒத்த மேனியை உடையவனாகிய சம்பாதியானம் கீழே இறங்கி வந்தார். எய்தினன் இருந்தவர் இரியல் போயினார் ஐயனம் மாருதி அழலும் கண்ணினான் கைதவர் நிசாசர இங்க நிசாசரன்றது கள்ள வேடம் கொண்டு உய்திகொள் இனியன உறுத்து முன் நின்றார். எய்தினன் இருந்தவர் இரியல் போயினார். அவன் வந்து சேர்ந்த உடனே அங்கு இருந்தவர்கள் சிதறி ஓடினார்கள். இரியல் நிறைய சமயங்களை பார்த்துக்கணும். சிதறி ஓடினார்கள். ஐயன் நம் மாறுதி அப்படின்னு சொல்லலாம். ஐயன் அம் மாறுதி அப்படின்னு சொல்லலாம். மாருதி அழலும் கண்ணினான். கோபத்தோடைய கண்ணையோட கைதவ நிசித்தர திருட்டு கள்ளமுடையவனாகிய அரக்கனே நிசாசர அல்லது நிசித்தர அப்படின்னு சொன்னா நாக்டர்னல் சொல்லியிருப்பாங்க. நிறைய தடவை பார்த்துப்போம். நாக்டர்னல்னு சொல்லாம நிசாசர நிசியிலே அலைபவர். சரன்னா திரிதல், நிசியிலே திரிதல். அதான் நாக்டர்னல் சொல்லி டயர்னல் நாக்டர்னல் சொல்றோமே அது. நிசாசர் கள்ளத்தனத்தை உடைய கைதவம் தான் ஏமாற்றுதை. கைதவமோ அன்று செய்தவமோ கைதவ நிசிச்சர கயமை உடையவனாகிய அரக்கனே மாறு வேடத்திலே வந்திருக்கிறாயே, நீ தப்பித்துடுவாயா என்று கோபித்து எதிரே போய் நின்றான். சம்பாதியின் முன்னாலே அனுமன் போய் நின்றான். யாரோ ஒரு அரக்கன் இப்பதானே ஒரு நாட்டு வேடத்தில் வந்திருக்கான். அங்கதான் நடிச்சான் இல்லையா கொஞ்ச நாட்டுக்கு முன்னால. ஆனா மத்தவங்க பயந்து போயிட்டாங்க. மற்றவங்களும் பயந்து போய் அண்ணன் ஓரமும் எங்க